என்னோட பேஷண்ட் ஒருத்தங்க வந்து அவங்க வந்தது வந்து பேக் பெயின். பட் அவங்களுக்கு வந்து நான் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு டைஜஷனில் இஷ்யூ இருக்குது அப்படின்னு மட்டும் நான் கலெக்ட் பண்ணலை. அவங்களுக்கு 2-3 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. வயிறு புல்ல பிடிச்சி இழுக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓவராலாக ட்ரீட் பண்ணி அவங்கள சரி பண்ணி கொடுத்தோம். அந்த டெஸ்டிமோனியலோட ஃபோட்டோ கூட இதில் இடையில போடுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அப்படி நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்து இப்படி சரி பண்ணணும் அப்படின்லாம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லி முடிச்சிருக்கோம். கமெண்ட்டில் ஒருத்தர் சிம்பிளாக போடுறாரு, டின்னர் கட் பண்ணுங்க அப்படின்னு. ஐயா சாமி, உங்களுக்காக தான் நீங்கள் சரியாகணுந்தாலும் தான் அதை பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நீங்கள் இந்த உணவை குறை சொல்கிறத விடவே மாட்டிங்களா? இப்போ டின்னரை கட் பண்ணிடலாம். பிரச்சனை அந்த அம்மாவுக்கு சாப்பிடவே முடியல. ஒரு கஞ்சி ஒரு டம்ளர் கொடுத்தா கூட, குடிக்க வச்சா கூட நிம்மதியாக தூங்குவேன்னு சொல்லி தூங்கலாம். தண்ணி குடித்தா வயிறு வலிக்குதுங்கிறாங்கங்க. அவங்கள போயிட்டு டின்னர் கட் பண்ண சொல்கிறாங்க. சாப்பிடவே முடியல, சாப்பிட வைங்கன்னு வர்றவங்கள டின்னர் கட் பண்ணுங்கன்னு சிம்பிளாக கமெண்ட் கொடுக்குறீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் மல்டிபிள் சோஷியல் மீடியா இன்புட்ஸ். ஒரு டாக்டருக்கு தெரியும் ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க சாப்பிடவே முடியலன்னு 3 நாள் சுருண்டு படுத்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் டின்னர் கட் பண்ணுறீங்க. இப்படி தான் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஒரு யூடியூப் வியூவர் கமெண்ட்டாக கொடுக்குறாரு. ஆனால் உங்களில் நிறைய பேர் சாப்பாடை கட் பண்ணால் சரியாயிரும். 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க, 6 மணிக்கு அப்புறம் சாப்பிடாதீங்கன்னு ஒரு கூட்டம் கூவிக்கிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, ஸ்கிப் பண்ணுங்க. ஏதோ புது புது ஃபாஸ்டிங்லாம் வருது. ஆல்டர்னேட்டிவ் டே ஃபாஸ்டிங், மிட் மீல்ஸ் ஃபாஸ்டிங். ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பு கிடையாது. முந்தியெல்லாம் கடவுளுக்கு எல்லாரும் வந்து விரதம் இருக்க சொன்னாங்க. ஆனால் யார் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு இருக்குது சரியா? ஆல்ரெடி எமோஷ்னலாக ஹையாக இருக்கவங்களுக்கு வயிற்றில் ஆசிட் செக்ரீஷன் லெவல் ஹையாக இருக்கும். அவங்க ஃபாஸ்டிங் விட்டானா கொஞ்சம் நஞ்சம் உள்ள மியூக்கஸையும் அடித்து முடிச்சிடும். அப்புறம் நீங்கள் நிரந்தரமாக டிபிக்கல் கேஸ்ட்ரைட்டிஸ் பேஷண்ட் ஆயிடுவீங்க, ஆண்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ் பேஷண்ட் ஆயிடுவீங்க. ஸ்டொமக் வால் திக்கனிங் இருக்குது. இந்த மாதிரி மக்குத்தனமாக முட்டாள்தனமாக கண்ட கமெண்ட்ஸை பார்க்குறது, கண்ட வீடியோஸ் பார்த்து நீங்களே புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக நல்லா இருக்க நீங்கள் நோயாளி ஆகிடாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. இதை ஒரு பொதுநலம் கருதி வெளியிடுறேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.